வணக்கம் மக்களே, தமிழக மக்களே. இன்றைய தினமொழியில் இன்றைக்குள்ள ஒரு அறிவுரை என்னவென்றால், ஜனங்களிடத்திலே நல்ல பெயரை சம்பாதித்துக்கொள். இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை, ஜனங்களிடத்திலே நல்ல பெயரை சம்பாதிச்சுக்கொள். அதாவது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு நானே ராஜா, எவனும் எப்படியும் போகிறான், எனக்கு என்ன, எவனும் எனக்கு என்ன செய்ய போகிறான் அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து பலரை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி பலரை வாழ்க்கையை கெடுத்து துன்பப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது. இந்த இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரே பொம்பளை 51 பேரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கு. 51 பேர் ஏமாந்துருக்கான். 51 பேர் சாதாரண ஆளுகள் இல்லை. டாக்டரும், இன்ஜினியரும், வக்கீலும், போலீஸும், படித்தவங்க, அறிவாளிக, அப்படியே எங்கள் அப்பா அப்படிப்பட்டவன் முழுவதும் இந்த பொம்பளை கிட்ட கவர்ச்சி வார்த்தைகளை கேட்டு வச்சு ஏமாந்துருக்கான். 51 பேர் இன்றைக்கி கைது பண்ணியிருக்கிறாங்க. விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பாருங்கள் என்ன இருக்குது பாருங்களேன். அந்த அம்மா சாகும்போது நல்ல பேரோட மரணம் வரும் இல்லையா, அதே மாதிரி விஜயலட்சுமி, அந்த அருப்புக்கோட்டை நிர்மலா, அது காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து தண்டனை பெற்று இப்போ ஜெயிலில் இருக்காங்க. மாணவிகளை பாலியல் காரியங்களுக்கு உட்படுத்தினதாக அவங்கள வேறு ஆளுகளுக்கு இரையாக்கின மாதிரி, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மார்க்கு கூடும், வேலை வாங்கி தருவேன்னு சொல்லி போய் சொல்லி ஏமாற்றி அதையும் தன்னை கெடுத்துக்கிட்டு மற்ற பொம்பளைகளையும் கெடுத்து, கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கு தானே வெளியே தெரிஞ்சு போச்சுல்ல. அது எவ்வளவு கேவலம், எவ்வளோ வேதனை. அதே மாதிரி எத்தனையோ சினிமா நடிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மனைவி 3 மனைவி இல்லாதவன் எவன் இருக்கான். உத்தமின்னு ஒரு அம்மா படத்தில் நடிக்குது, 4 புருஷனா அந்த அம்மா நிஜ வாழ்க்கையில். அதே மாதிரி இன்றைக்கி உலக நாயகன் சொல்லி இந்தியன் 1, 2, 2 எடுத்து ஊழல்களை ஒதுக்கிற மாதிரி யோகி மாதிரி படத்தில் காட்டிட்டு, நிஜ வாழ்க்கையில் ஒரு நல்ல குடும்பம் இல்லை, நல்ல மனைவி வாழ்க்கை இல்லை, பிள்ளைகளை நல்வழிப்படுத்தலை, நல்ல ஆக்கலை. நிஜ வாழ்க்கையில் அவ்வளோ கேவலமாக இருக்கு. ஏகப்பட்ட பொம்பளைகளை கெடுத்தான்னு சொல்கிறாங்க. கல்யாணமே இல்லாமல் ஒரு பொம்பளையை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்கான். இப்போ இந்தியன் 2 தாத்தாவாக நடிக்கிறாராம். தாத்தாவாக நடிக்கலை, தாத்தா தான். தாத்தாவாக இருந்தாலும் அந்த உலக ஆசை, உலக இச்சைகள், ஒரு வெளிநாட்டு பொம்பளையோடு சுற்றுறான்னு இன்னொருத்தர் சொன்னாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது, உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் நல்ல பேரோடு இருக்கிற வாழ்க்கையில் நல்ல பேரோடு சாகணும். அப்துல் கலாம் ஐயாவை நம்ம எப்படி சொல்கிறோம், மதத்தை கடந்து, மொழியை கடந்து, நாட்டை கடந்து, ஜாதியை கடந்து உலகமே அவரை நல்ல மனிதர்னு பாராட்டுறாங்க. நடிகர் விவேக், அவர் நடிப்பை கடந்து, நாட்டை கடந்து, சின்ன கலைவாணர்னு சொல்லி அவரை பாராட்டுற அளவில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. கலைவாணர்னு சொல்லி ஒரு முன்னாடி இருந்தார் இல்லையா, என்எஸ் கிருஷ்ணன், அவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சுருக்காரு, மக்கள் தொண்டு அவ்வளவு செஞ்சுருக்காரு. அவர் கூத்தாடியாக இருந்தாலும் கூட அந்த கூத்தாடி மூலமாக மக்களுக்கு அறிவுரைகள் சொல்லி பகுத்தறிவை உண்டாக்கி எவ்வளவு காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு. அந்த நல்ல பேர் அவருக்கு இருக்குது. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில்
அவரும் எம்கே தியாகராஜ பாகவதரும் மாட்டி அதில் கொஞ்சம் கெட்ட பேர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. மற்றபடி விடுதலை ஆனாலும் இந்த முந்திருந்த அந்த இது இல்லாமல் தான் செத்தாங்க. இருந்தாலும் மக்கள் தொண்டு என்எஸ்கே கிருஷ்ணன் மக்கள் தொண்டு பகுத்தறிவாள காரியங்களை வாழ்ந்துருக்காங்க. அது மக்கள் மத்தியில் இருக்குது. இன்ன வரைக்கும் கலைவாணர் அரங்கம் இருக்குது, கலைவாணர் சிலை இருக்குது. அந்த வகையில் பகுத்தறிவோடு வந்ததுனால தான் விவேக சின்ன கலைவாணர்னு சொல்கிறாங்க. அதனால் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மத்தியிலே நிற்பது யார் என்ற அந்த கேள்விக்கு நல்ல பேரோட கொஞ்ச காலம் வாழுங்க. இப்போ எம்ஜிஆர் ஒரு பக்கம் எவ்வளவோ ஒரு பாலியல் காரியங்கள், எவ்வளவோ வகையில் அண்டர் கிரவுண்டில் சினிமா காரியங்களில் இருந்தாலும், மறுபக்கத்தில் ஏழைகளுக்கு செஞ்ச தொண்டு, தான தர்மங்கள், நல்ல எண்ணங்கள் மக்கள் மத்தியில் அதுதான் பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி அது மேற்கொண்டுருச்சு. அது மாதிரி நிறைய தான தர்மங்கள் செய்யும்போது, நல்ல காரியங்கள் ஒரு மக்களுக்கு செய்யும்போது அது நிற்கும், அந்த பேர் நிற்கும். அதனால் இன்னும் காமராஜர் ஆட்சி வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா. காமராஜர் கோடி கோடியாவா சம்பாதிச்சார், கோடி கோடியாக வச்சுட்டு போனாரா? இல்லை, மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு போனார். இன்றைக்கி மக்கள் காமராஜர் ஆட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில நல்லவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் சம்பளம் வேணாம், பணம் வேணாம், மக்கள் தொண்டு செய்வேன், பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் காமராஜர் வழியில் நான் மக்களை நடத்துகிறேன் என்று சொல்லி நடிகர் விஜய்ன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவராக அடுத்த 2026 பேட்டி அப்போ போட்டியிடுவேன், அரசியலில் இருப்பேன்னு சொல்லி ஒரு அறிக்கையிட்டிருக்கிறார். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அவருடைய அடிப்படை கொள்கையிலே மக்களை அடிப்படையிலே கவர்றாங்க. இந்த விக்கிரவாண்டி தேர்தலெல்லாம் ஒரு அம்மா சொல்லுது, யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லும்போது, விஜய் இருந்தால் போடுவோம், விஜய் தான் இன்னும் வரல, போடுவோம், வந்தால் போட்டுவோம். ஒரு கிளவி, விஜய் பற்றி என்ன தெரியும், என்ன அந்த அடிப்படையிலேயே மக்கள் நல்லவனை கண்டுபிடிக்கிறாங்க, நல்ல செயலை பாராட்டுறாங்க. அதனால் இத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பது தான் முக்கியம். மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுங்க. எப்படி நம்ம சாகத்தான் போகிறோம். ஐயோ நல்ல மனுஷன் செத்துட்டானே. இப்போ ஆம்ஸ்டாங்குன்னு சொல்லி ஒரு மாநில தலைவரை கொலை செஞ்சாங்க இல்லையா. எவ்வளவோ பேருக்கு வக்கீல் தொழிலை ஊக்குவிச்சிருக்காரு. ஏறக்குறைய ஒரு 500 வக்கீலை உருவாக்கியிருக்காரு. எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு, எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. எல்லாம் அழுகுறாங்க, அண்ணா அண்ணா அண்ணான்னு அழுகுறாங்க. ஒரு பக்கம் அவர் ரவடியாக இருந்தாலும், ஒரு பக்கம் அவர் ஆரம்ப நாட்கள் துவக்கம் சரியில்லாவிட்டாலும் கூட அவர் முடிவு நல்லா இருக்கணும், நல்லா செய்யணும்னு நினச்ச நேரம், நல்லா வாழ்ந்த நேரத்தில் கொண்டுட்டாங்க. அப்போ அந்த ரவிடிசம் ஆரம்பம் ரியல் எஸ்டேட்டு பணத்தை இது பண்ணது, மக்களை இது பண்ணதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நிற்காமல் நல்லது மட்டும் நிற்கிது, நல்ல காரியங்கள் செய்து மட்டும் நிற்கிது. அந்த கெட்டது செய்யாமல் நல்லதே செய்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நிற்கும் இல்லையா, 100க்கு 100 நிற்கும் இல்லையா. அதுதான் மக்களே உங்களுக்கு சொல்கிற விஷயம். அதுதான் மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் இருக்கப்பட்டது, அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுங்க. தர்மம் கர்மம் இந்த 2 தான் நம்ம மரணத்துக்கு மேலே நிற்கும். இந்த உலகத்தில் ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. தர்மம் கர்மம் 2 தான் நம்ம மரணத்துக்கு மேலே நிற்கும். ஜட்ஜ்மெண்ட்டில், கடவுளுடைய தீர்ப்பில் அது 2 நிற்கும். அதில் தர்மம் மேற்கொள்கிறா, தர்மத்தை நீ அதிகமாக செய்யும்போது கடவுள் அதில் பிரியப்படுறாரு, அதில் இரக்கம் பாராட்டுறாரு, அதில் அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமியிலேயே நல்ல பேர் எடுக்கணும் நீ. அதனால் ஏதோ ஆரம்பம் சரியில்லாவிட்டாலும் மாற்றிக்கிட்டு இனி இருக்கிற காலமாவது மக்களுக்கு நல்ல பேர் எடுப்போம். மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல புருஷனாக இருப்போம், மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருப்போம்.
சமுதாயத்துக்கு நல்ல மனிதராக இருப்போம். இந்த முறையில் நல்ல பேரோட வாழுங்க. நல்லதை நினைங்க. எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறாங்க. உங்கள் எண்ணம் நல்லதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். நல்லோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லவன் வாழ்வான். இந்த நல்ல காரியங்களை யோசிங்க, நல்லதை யோசிங்க, நல்லதை சிந்திங்க. நல்லது நிறையா இருக்குது நாட்டில். அதை தேடி கண்டுபிடிச்சி நல்ல காரியங்களை பிறக்கி அன்னை தெரசா தொண்டு மாதிரி ஜான் பென்னி குக்கு முல்லை பெரியார் அணையை கட்டின மாதிரி, ஜியு போப்பு, கால்டுவேலு, வீரமா முனிவர் உடைய தொண்டுகள் மக்கள் மத்தியில் நிற்கிது. தமிழில் அச்சிட்ட பெருமை, கண்டுபிடிச்ச பெருமை. சீகன்பால்க்கு ஒரு மணிமண்டபம் கட்ட போகிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் ஐயா அறிவிச்சிருக்கிறாரு. நல்ல பேர்கள், நல்ல காரியங்கள் நிற்கிது, நிலச்சி நிற்கிது, சரித்திரமாகுது. அதில் நீங்கள் இடம் பெறுங்க, அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க, நல்லா இருங்க மக்களே. எண்ணம் போல் வாழ்வு. நன்றி.